இன்னொரு காலத்துல மர்மங்கள் நிறைஞ்ச காலகட்டத்துல ரொம்ப தூரத்துல ஒரு ராஜ்யத்துல ஒரு புத்திசாலி இளவரசர் இருந்தாரு. ஒரு நாள் அவரோட கோட்டையில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. வானிலை இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு நான் கோட்டையை விட்டு வெளியில போயாகணும். இளவரசர் சந்தோஷமா கோட்டையை விட்டு வெளியில போனாரு. சூரியகாந்தி பூந்தோட்டத்து வழியா போன இளவரசர் இயற்கையோட அழக பார்த்து அப்படியே மயங்கிட்டாரு. என்ன ஒரு அற்புதமான காட்சி. நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா நல்லா இருக்கும். சும்மா படுக்கலான்னு மரத்தடியில படுத்த இளவரசர் அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு. அந்தி சாயிற வேளையில தான் கண் முழிச்சாரு. அங்கிருந்து இளவரசர் கிளம்புற நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு அழகான பொண்ணு வந்தா. அந்த பொண்ணை பார்த்த நிமிஷத்திலேயே இளவரசருக்கு அவ மேல காதல் வந்துருச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு 3 நிபந்தனைகள் இருக்கு. முதல் நிபந்தனை, நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். என்னோட வீடு இந்த தோட்டம் பக்கத்துல தான் இருக்கு. ரெண்டாவது நிபந்தனை, நான் உங்க கூட தினமும் சூரியன் அஸ்தமனமாகி உதயமாற வரைக்கும் தான் இருப்பேன். மூணாவது நிபந்தனை, பகல் நேரத்துல நான் ஏன் இல்லைன்னு நீங்க என்னைக்குமே என்ன கேட்க கூடாது. சரி, உன்னோட எல்லா நிபந்தனைகளுக்கும் நான் ஒத்துக்கிறேன். இளவரசரும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அவ வீட்டிலேயே வாழ்ந்தாங்க. ஒரு நாள் சூரியன் உதிச்ச உடனே அந்த பொண்ணு வீட்டில இருந்து கிளம்பி போனா. இளவரசர் அவளை பின்தொடர்ந்து போனாரு. அந்த பொண்ணு மறைஞ்சு போறத இளவரசர் பார்த்தாரு. அவ ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு நினைக்கிறேன். இளவரசர் தோட்டத்தில் அப்படியே நடந்து போய் நிதானமா யோசிச்சு ஒரு சூரியகாந்தி பூவை பறிச்சாரு. அப்போ திடீர்னு அந்த பூ இளவரசருடைய மனைவியா மாறுச்சு. அன்பே, ஒரு மிகப்பெரிய சாபத்திலிருந்து நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. அந்த சாபத்தை பத்தி நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை இருந்தது. நீங்க எப்படி சரியான பூவை கண்டுபிடிச்சீங்க? மத்த எல்லா சூரியகாந்தி மலர்லயும் ராத்திரி பூரா வெளியில இருந்ததால் அது மேல பனித்துளி இருந்தது. ஆனா உன் மேல இல்ல. ஏன்னா ராத்திரி முழுக்க என் கூட நீ வீட்டுக்குள்ள இருந்தல்ல. இப்படிதான் இளவரசர் தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் மனைவிய காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. குழந்தைங்களா, நாம இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்? இந்த கதையில இளவரசர் தன்னோட மனைவிய காப்பாத்த சரியான நேரத்துல தன்னோட அறிவை பயன்படுத்தினாரு. அதனால குழந்தைங்களா, நீங்க சரியான நேரத்துல அறிவுபூர்வமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.